ஸோ குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷ்னல் ஹிந்தி பேப்பர் செமஸ்டர் 2 ஓட யூனிட் 4 லெட்டர் ரைட்டிங், பர்சனல் ஆஸ் வெல் அஸ் ஒஃபிஷியல் லெட்டர் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் லெட்டரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் லெட்டரை ஃபஸ்ட்டு நம்ம ஹிந்தியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனௌப்சாரிக் பத்ரு அப்படின்னா லெட்டர் அப்படின்னு அர்த்தம். அதே இது ஒஃபிஷியல் லெட்டரா பர்சனல் லெட்டரா? ஒஃபிஷியல் லெட்டர் அப்படின்னா ஔப்சாரிக் பத்ரு அப்படின்னு சொல்லுவோம். அனௌப்சாரிக் பத்ரு அப்படின்னா பர்சனல் லெட்டர். ஸோ அனௌப்சாரிக் பத்ரு அப்படின்னா எப்படி எழுதுவோன்னு பார்க்கலாம். அவுக்கு ஒரு கோடு மாதிரி போட்டு அவு போட்டுறணும். சா ரி க அனௌப்சாரிக் பத்ரு. ஸோ இதுதான் ஹிந்தியில் வர ஹெட்டிங் அனௌப்சாரிக் பத்ரு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்ம ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிய ரோஹன். ஸோ ஒரு 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 பையனோ இல்லைன்னா ஒரு பொண்ணோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பையன் இந்த லெட்டர் எழுதுகிறாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு யாருக்கு எழுதுகிறாங்கன்னா ரோஹன் அப்படிங்கிற ஃப்ரெண்டுக்கு எழுதுகிறாங்க. பிரிய ரோஹன், மே ஆஷா கர்த்தா ஹூँ कि तुम ठीक होंगे. ஹோக்கு மேலே இங்கே டாட் வரும். இப்படி அதாவது இப்படி எழுதி இங்கே இப்படி டாட் வந்துடும் எழுதும்போது. அங்கே அந்த டாட் இங்கே இல்லை, ஸோ கரெக்ட் பண்ணிக்கோங்க. मैं आशा करता हूँ कि तुम ठीक होंगे. அதாவது ஐ அஸ்யூம் தட், நான் நம்புகிறேன் நீ நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைனோட மீனிங். मैं तुम्हें बहुत याद करता हूँ. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், மீன்ஸ் நான் உன்னை ரொம்ப உன்னோட நினைவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உன்னோட நினைப்பாகவே இருக்குது. ஸோ அதுதான் செகண்ட் சென்டென்ஸ். தேர்ட் சென்டென்ஸ் என்னென்னா तुम्हारी अनुपस्थिति में मेरा जीवन बहुत उदास हो गया है. அதாவது தும்ஹாரி உன்னுடைய, அனுபஸ்திதி உபஸ்திதினா ப்ரெசன்ஸ், ஸோ அனுபஸ்திதினா நாட் இன் ப்ரெசன்ஸ். ஸோ உன்னோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் மேரானா என்னுடைய ஜீவன் बहुत उदास हो गया है. ஜீவனா லைஃப் ரொம்ப உதாசனமாக ரொம்ப சேடாக மாறிடுச்சு. உன்னோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் என் லைஃப் ரொம்ப சேடாக மாறிடுச்சு அப்படிங்கிற மீனிங் தான் தேர்ட் சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட்டு पैराग्राफ, मैं तुम्हें बताना चाहता हूँ कि मैंने अपनी नई नौकरी शुरू कर दी है. அதாவது मैं அதாவது நான், तुम्हें உனக்கு, बताना चाहता हूँ சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னு சொல்லணும்னு நினச்சாங்க? कि मैं अपनी नई नौकरी, நான் என்னோட புது ஜாபை ஷுரூ கர்தி ஹே, அதாவது புது ஜாபுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மே, ஸோ இதோட ஒரு சென்டென்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? மே बहुत खुश हूँ, அதாவது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். तुम्हें भी जल्द ही अपनी नौकरी मिलने की कामना करता हूँ. அதாவது तुम्हें भी அதாவது உனக்கும் கூடிய சீக்கிரமாகவே, அதாவது ஜல்தினா சீக்கிரமாகவே, அப்னி நௌக்கரி ஒரு ஜாப் கிடைக்கணும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறாங்க இந்த சென்டென்ஸ். அப்னி நௌக்கரி மில்னே கி காம்னா கர்த்தா ஹூँ.
तुम जल्द ही मुझे मिलने आओ. சீக்கிரமாகவே நீ என்னை மீட் பண்ண வா. मैं तुम्हारी प्रतीक्षा कर रहा हूँ. நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். அதாவது நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தும்ஹாரா மித்ர் விஷால். அதாவது உன்னுடைய நண்பன் இல்லைன்னா தோழன் விஷால் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் முடிச்சிருக்காங்க. இப்போ என்னென்னா, எப்போவுமே லெட்டர் எழுதும் போது நம்ம வந்து என்வலப்பில் நம்ம அட்ரஸ் ஆன் த என்வலப் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் வந்து போடுவோம். இப்போது இங்கே வந்து அட்ரஸ் இல்லாமல் இருக்குது இதில். ஸோ இந்த பிரிய ரோஹனுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லெட்டர் அப்படின்னு இங்கே ஹெட்டிங் போட்டோம்னா இந்த ரைட் சைடில் டேட் எழுதிக்கணும். அப்புறம் இங்கே விஷய்னா விஷய் இங்கே ஃபஸ்ட்டு டேட் எழுதிக்கணும். அப்புறம் விஷய் அதாவது சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அடுத்த லைனில் வரும். அது கீழே ஃபஸ்ட்டு அட்ரஸ் வரும். டூ அட்ரஸ் எழுதுவோம். டேட் எழுதிட்டு டூ அட்ரஸ் எழுதிட்டு அது கீழே விஷய் சப்ஜெக்ட் எழுதுவோம். அதுக்கப்புறம் தான் இந்த பிரிய ரோஹன்லேருந்து துமாரா மித்ரு விஷால் லாஸ்ட் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, இந்த கண்டென்ட் நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் நம்ம பார்த்தது வந்து பர்சனல் லெட்டர் வந்து யாருக்கு எழுதியிருக்காங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு எழுதியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற லெட்டர். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிரியமா. அதாவது இப்போ வந்து ஒரு பையனோ இல்லை பொண்ணோ அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எப்படி எழுதுவாங்க அதோட ஒரு லெட்டர் ரைட்டிங்கோட சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லெட்டர் அப்படின்னு இங்கே நம்ம ஹெட்டிங் எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி ஹிந்தியில் பத்ரு அப்படின்னு வரும். இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் நம்ம டேட் எழுதிப்போம். அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு, சப்ஜெக்ட் நம்ம ஹிந்தியில் என்ன சொல்லுவோன்னா விஷய் அப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரியமா அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து அம்மாவுக்கு எழுதுறதுனால பிரியமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பிரியமா கமா போட்டு நெக்ஸ்ட் லைனில் मैं आशा करता हूँ कि आप ठीक होंगी. ஸோ ஒரு பொண்ணு இல்லைன்னா ஒரு பையன் அம்மாவுக்கு எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன எழுதுவாங்க, ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதுவாங்க. ஸோ அதை தான் இங்கே ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. मैं आपको बहुत याद करता हूँ. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அம்மா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. मैं आपके आशीर्वाद के बिना कुछ नहीं कर सकता. நான் உங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவுமே என்னால் பண்ண முடியாது. मैं आपको बताना चाहता हूँ कि मैं अपनी पढ़ाई में अच्छा कर रहा हूँ. அதாவது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய ஸ்டடீஸில் ரொம்பவே நல்லா பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்பவே நல்லா படிச்சுட்ருக்கேன், பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன் என் ஸ்டடீஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. मैं आपकी सलाह का पालन कर रहा हूँ. அதாவது நான் நீங்கள் சொன்ன அட்வைஸை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். சலாஹ்னா நீங்கள் சொன்ன சஜஷன்ஸ், அட்வைஸ், அந்த மாதிரி விஷயத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. मैं जल्द ही घर आऊँगा और आपके साथ समय बिताऊँगा. அதாவது இந்த சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வருவேன் அண்ட் நான் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. आपका प्यार और समर्थन मुझे हमेशा प्रेरित करता है. உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் எப்போவுமே எனக்கு ஒரு பலம் கொடுக்குது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, आपका प्यार और समर्थन मुझे हमेशा प्रेरित करता है அப்படின்னா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணுதுமா. தன்யவாத்மா. ஸோ தேங்க்யூ அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. आपका पुत्र रोहन. ஸோ your son
ரோஹன். ஸோ ஒரு பையன் அவங்களோட அம்மாவுக்கு எழுதின லெட்டரோட எக்ஸாம்பிள் தான் இந்த செகண்ட் லெட்டர். ஸோ இப்போது நம்ம பார்த்தது வந்து ஔப்சாரிக் பத்ரு கிடையாது, அனௌப்சாரிக் பத்ர். அனௌப்சாரிக் பத்ருனா பர்சனல் லெட்டரோட 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண 2 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பர்சனல் லெட்டர் ரைட்டிங் இன் ஹிந்தி புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.